ஹாய், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். காலையிலே ரொம்ப சூப்பராக பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கிளைமேட்டே. காலையில் 7 மணிக்கே இன்னும் சூரிய உதிக்கவே இல்லை. நல்லா க்ளவுடியாக இருந்துச்சு. காலையில் எந்திரிச்சோடனே வெயிட் செக் பண்ணேன், 93.50 இருந்தேன். நல்ல வெயிட்லாம் தான் ஆகிட்டுருக்கு, பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு மனசை தேத்திட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெயிட் லாஸ் ட்ரிங்காக குடிச்சிட்டு காலையில் வாசல் கூட்டி கோலம் போடலாம். கார்த்திகை மாதம், கார்த்திகை மார்கழினா எல்லாருமே எல்லார் வீட்டு வாசலையும் கம்பல்சரி கோலம் இருக்கும். அது ஏன்னு தெரியாது, அதுக்குண்டான ரீசன் தெரிஞ்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கோலம் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். வாசல் கூட்டி சாணி தெளித்து, இது சிமெண்ட்டு தர அப்படிங்கிறதுனால நான் போடலை. சாணி தெளித்து அதுக்கு நல்லா கூட்டி விட்டுட்டு கோலம் போடுறது, கலர் கொடுக்கறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸ்டார்டிங்லேருந்தே எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போதுமே நான் கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்கே நான் போட்டுட்டு தான் இருக்கேன். கன்சீவாக அந்த டைமில் என்னால் போட முடியல, ஆனால் போடணுன்னு ஆசை. நான் ஸ்கூல் காலேஜ் படிக்கிறப்பெல்லாம் நிறைய கோலம் போட்டு அதுக்குன்னு தனியாக நோட்டெல்லாம் வச்சுருந்தேன். ஸ்கூல் படிக்கிறப்ப, காலேஜ் படிக்கிறப்பெல்லாம். ஆனால் அது அந்த நோட்டெல்லாம் அடிக்கடி ஏதாவது ஒரு கைமாறுறப்ப கிழிஞ்சு போய் தொலைஞ்சு போய் அது கடைசியில் குப்பைக்கு தான் போகும். நானும் நிறைய டைம் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் கிழிஞ்சு போய் ஏதாவது ஒரு ரீசன்னால். அப்புறம் வெயிட் செக் பண்ணலையா, அதை என்னோடய மோட்டிவேஷன் கார்ட்போர்டு அந்த போர்டில் எழுதிட்டு நான் மார்னிங் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையில் எந்திரிச்சு புளி சாப்பாடு தான் ரெடி பண்ணலாம். அப்புறம் இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படிங்காதீங்க அப்படின்னு என் வீட்டுக்காரர் கேட்பார், என் ஹஸ்பண்ட் கேட்பார். எதுக்குன்னு கேட்குறீங்களா? எங்கள் வீட்டுக்காரருக்கு புளி சாப்பாடு அப்படின்னாவே பிடிக்கவே பிடிக்காது. புளிக்குழம்பு, புளி சாப்பாடு அப்படின்னா தெரிச்சு ஓடிடுவார் அந்த சைடு. அதுக்காகவே நான் எதனால் வச்சேன் அப்படிங்கிறது ரீசன் சொல்கிறேன். கண்டிப்பாக காலையில் புளியெல்லாம் ஊற வச்சுட்டு கரைச்சி எடுத்து வச்சுட்டு பூண்டு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு உரிச்சு வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். கடுகு, உளுத்த பருப்பு, நல்லெண்ணெய் ஊற்றி தான் புளிக்குழம்பு ரெடி பண்ணியிருந்தேன். கரெக்டாக வீடியோ எடுக்கிற டைமில் கரண்ட் வேறு ஆஃப் பண்ணி விட்டாங்க. இங்கே ரெண்டு கரண்ட் ஆஃப் ஆகி வரும். ஒன்று வீட்டு கரண்ட் வரும், ஒன்று தோட்டத்துக்கு கரண்ட் வரும். தண்ணி பாய்ச்சறதுக்கெலாம் 3HP மோட்டர் கரண்ட்டு தான் தேவைப்படும் இல்லையா? அப்போ மோட்ரு வர்றதுக்கு அந்த கரண்ட் ஆஃப் ஆகி வரும். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டு ரெடி பண்ணிட்டேன். ஏன் ஹஸ்பண்டுக்கு புளிக்குழம்பு பிடிக்காது அப்படின்னா, அவர் அது ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரீசன் இருக்கும் இல்லையா? அதனால் அவருக்கு புளிக்குழம்பு பிடிக்காது. நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.